2075 ஆண்டுக்குள் உலக பொருளாதாரத்தை அமெரிக்காவை இந்தியா பின்னுக்கு தள்ளும். ஓகேங்களா, இது யார் சொல்லியிருப்பாங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ் அறிக்கையின் தகவல். பாருங்கள், 2075 ஆண்டுக்குள் உலக பொருளாதாரத்தில் அமெரிக்காவை இந்தியா பின்னுக்கு தள்ளி சீனாவுக்கு அடுத்த இடத்தில் இருக்கும் என கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவன அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார போக்குகள். உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் மதிப்புமிக்க சர்வதேச முதலீட்டு வங்கி மற்றும் நிதி சேவை நிறுவனங்களில் ஒன்றானதுதான் கோல்ட்மேன் சாக்ஸ் என்ற நிறுவனம். சமீபத்தில் உலக நாடுகளின் பொருளாதாரம் சார்ந்த புள்ளிவிவரங்களை வெளியிட்டு இருக்கிறது. இது நியூயார்க் நகரை தன்னுடைய தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்த நிறுவனத்தின் அறிக்கையை உலக பொருளாதாரத்தில் போக்குகளை கணிப்பதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. முன்னேறும் இந்தியா. கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனம் 2075 ஆண்டின் உலக பொருளாதாரம் மற்றும் அப்போது ஒவ்வொரு நாடுகளும் பொருளாதாரத்தில் எந்த நிலை இருக்கும் என்பது குறித்து விவரங்களை வெளியிட்டிருக்கிறது. இந்த பட்டியலில் மொத்த நாட்டு உற்பத்தி அடிப்படை 2075 ஆண்டு சீனா சுமார் 5130 லட்சம் கோடியில் முதலிடத்திலும், அடுத்தபடியாக இந்தியா 4725 லட்சம் கோடியில் இரண்டாவது இடத்திலும், அமெரிக்கா 3வது இடத்திலும் இருக்கும் சொல்லியிருக்காங்க நண்பர்களை. 4635 லட்சம் கோடியில் 3வது இடத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. பாருங்கள், இந்தியாவில் இந்த முன்னேற்றத்துக்கான வளர்ந்து வரும் மக்கள் தொகை, புதுமை மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம், அதிக மூலதன முதலீடு, உயரும் தொழிலாளர்கள், உற்பத்தி திறன் ஆகியவை முக்கிய காரணங்கள் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் போன்ற நிறுவனங்கள் வெளியிடப்படும் கணிப்புகள் மற்றும் மதிப்பீடுகளின் அடிப்படையில் 2024-25 ஆண்டிற்கானது அமெரிக்கா முதலிடத்திலும், அதுக்கப்புறம் சீனா 2ஆம் இடத்திலும், 3வது இடத்துல ஜெர்மனியும், 4வது இடத்துல ஜப்பானும், 5வது இடத்துல இந்தியாவும் இருக்கு நண்பர்களே. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.